பிசிஓஎஸ் பெயரானது ஒட்டுமொத்த ஹார்மோன் பாதிப்பை வெறும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சினையாகவும் நீர்க்கட்டி சார்ந்த தவறான புரிதலாகவும் மட்டுமே சுருக்கிவிட்டதால் அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அது குறித்து பார்க்கலாம். உலகெங்கிலும் உள்ள 8 பெண்களில் ஒருவரை பாதிக்கும் ஒரு பொதுவான ஹார்மோன் குறைபாடான பிசிஓஎஸ் என்று சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் என்பதற்கு பதிலாக இனி பிஎம்ஓஎஸ் எனப்படும் பாலி என்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. முறையான சிகிச்சையை உறுதி செய்யவும் இது குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்தவும் இந்த முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 14 ஆண்டுகால ஆய்வுகள் மற்றும் நோயாளிகள் உடனான கலந்துரையாடலுக்கு பிறகு எடுக்கப்பட்ட இந்த முடிவு தி லான்செட் மருத்துவ இதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த பெயர் மாற்றம்? இதுவரை பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் என்று அழைக்கப்பட்ட போது இது கருப்பையை மட்டுமே பாதிக்கும் நோய் என்ற தவறான புரிதல் இருந்தது. ஆனால் இந்த நோய்க்கும் இதயம், வளர்சிதை மாற்றம் மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை ஆய்வுகள் உறுதி செய்துள்ளன. பிசிஓஎஸ் என்று அழைக்கப்படும் போது கருப்பையில் நீர்க்கட்டிகள் இருப்பவர்களே இந்த பாதிப்பில் இருப்பதாக கருதப்பட்டது. ஆனால் உண்மையில் இவை உண்மையான நீர்க்கட்டிகள் அல்ல, முதிர்ச்சி அடையாத கருமுட்டைகளே ஆகும். கருப்பை நீர்க்கட்டிகள் இல்லாமலேயே பல பெண்களுக்கு ஹார்மோன் கோளாறுகள் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு போன்ற பாதிப்புகள் இருக்கலாம். பழைய பெயரான பிசிஓஎஸ் இவர்களை கணக்கில் கொள்ள தவறியது. பிஎம்ஓஎஸ் என்பதன் விளக்கம் என்ன? பாலி என்டோக்ரைன் பல ஹார்மோன் சுரப்பு மண்டலங்களின் பாதிப்பை குறிக்கிறது. மெட்டபாலிக் இது உடல் வளர்சிதை மாற்றத்தை சார்ந்தது என்பதை காட்டுகிறது. ஓவேரியன் கருப்பை சார்ந்த அறிகுறிகளையும் உள்ளடக்கியது. சிண்ட்ரோம் இது பல உறுப்புகளை பாதிக்கும் ஒரு கூட்டு நோய் என்பதை குறிக்கிறது. இந்திய பெண்களுக்கு இது ஏன் முக்கியம்? மேற்கத்திய நாடுகளை காட்டிலும் இந்திய பெண்களுக்கு இந்த நோய் பாதிப்பு சற்று மாறுபட்டது. இந்திய பெண்களுக்கு இளம் வயதிலேயே வளர்சிதை மாற்ற கோளாறுகள் ஏற்படுகின்றன. உடல் எடை குறைவாக இருந்தாலும் இந்திய பெண்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருப்பதால் அவர்கள் எளிதில் நீரிழிவு மற்றும் இதய நோய்களுக்கு ஆளாகும் அபாயம் உள்ளது. 70 முதல் 80% பெண்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு திறனே இந்த நோயின் அடிப்படை காரணமாக இருக்கிறது. இது முகப்பரு, தேவையற்ற ரோம வளர்ச்சி மற்றும் ஒழுங்கற்ற மாதவிடாய்க்கு வழிவகுக்கிறது. மருத்துவர்கள் கூறுவது என்ன? இந்த பெயர் மாற்றம் ஒரு மிகப்பெரிய புரட்சி என்கிறார் கொல்கத்தாவை சேர்ந்த நாளமில்லா சுரப்பி நிபுணர் டாக்டர் டோர்ஷா சாட்டர்ஜி. இனி ஹார்மோன் குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு மகப்பேறு மருத்துவர் மட்டும் மருத்துவம் பார்க்காமல் வளர்சிதை மாற்றம் மற்றும் ஹார்மோன் நிபுணர்களும் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிப்பதற்கான கதவுகளை இந்த பெயர் மாற்றம் திறந்து விட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த புதிய பெயர் உலகம் முழுவதும் மருத்துவ நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.